சூரியன்னு சொல்லிட்டாலே உடம்புல இருக்கக்கூடிய பாகத்தில் ஆன்மாவை குறிக்கும். ஆன்மாவுக்கு மேலே ஒன்றுமே இல்லைங்க. இருதயம், வயிறு, இடுப்பு எலும்பு, முதுகெலும்பு இவையெல்லாம் குறிக்கக்கூடிய காரகன் சூரிய பகவான். இந்த சூரிய பகவானினுடைய அருள் நமக்கு எப்பயுமே இருந்துட்டு இருக்கணும். இருள் விலகவும் அருள் பெருகவும் அன்னை பராசக்தியின் அருளால் சூரிய பகவான் நமக்கு அருளை காத்திருக்கிறார் என்பது பெரிய நிம்மதி. சூரிய பகவான் இன்னைக்கு தை 1ஆம் தேதி நமக்கெல்லாம் இந்த வருடம் முழுவதும் தை முதல் அடுத்த தை வரை, உத்திராடத்தில் சுவாமி பிரவேசிக்கும் காலம் முதல் அடுத்து உத்திராடத்தில் பிரவேசிக்கும் காலம் வரை அருள்மிகு சூரிய பகவானின் அருளாசி இருந்தால் வெற்றி நிச்சயம், வேதனை தீர்வது சாத்தியமே. ரொம்ப சின்ன விஷயங்க. சூரிய பகவானுடைய அருள் இருந்தால் எந்த பிரச்சனையும் பெரிய பிரச்சனையாக வராது. அதுலேயும் குறிப்பாக இப்போ சிம்ம ராசி என்று சொல்லக்கூடிய சென்னை தான் சிம்ம ராசி. அந்த சிம்ம ராசி, அதனால அந்த ராசிக்கு இப்பொழுது ராகு பகவான் வந்திருக்கிறார். அந்த ராகு பகவான் வந்திருக்கும் வேளையில் சிம்ம ராசிக்காரர்கள், சிம்ம ராசியில் பிறந்தவர்கள், சிம்ம லக்னத்துக்காரர்கள் சூரிய பகவான் எப்பயுமே லக்னாதிபதியும் ராசி அதிபதியும் நல்லா வணங்குவதால் வாழ்வில் ஏற்றம் வரும். அந்த ஏற்றத்தை கொடுக்கக்கூடியவன் சூரிய பகவான். பித்ரு காரகன்னு பேர். சில பேர் ஜாதகர் ஜோசியத்தை கொண்டே கொடுத்தோன்னே பித்ரு சாபதோஷம் இருக்குது, பரிகாரம் பண்ணிட்டீங்களான்னு கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்கும் பொழுது அந்த பரிகாரம் செய்யப்படக்கூடிய கோதுமை தான் சூரிய பகவானுக்கு ரொம்ப பிடிச்சது. கோதுமையால் செய்யப்பட்ட பலகாரங்கள் இதையெல்லாம் வச்சு கண்டிப்பாக சூரிய பகவானினுடைய அனுகிரகத்தை பெற்றால், இன்னைக்கு நம்ம வைக்கக்கூடிய பொங்கல் முதல் உணவு யாருக்குன்னு கேட்டால் சூரிய பகவான். அந்த சூரியன்னு சொல்லும் பொழுதே நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கோம், பித்ருக்கள் எப்போவுமே நம்ம கூட இடது பக்கம் இருந்துகிட்டே இருப்பாங்க. அதனால தான் காலையில் பல்லு விளக்கும் போதெல்லாம் இந்த பக்கம் துப்பக்கூடாது, எச்சி துப்பக்கூடாது. நம்ம கூடவே வந்துட்டு இருக்கிறதுனால இடது பக்கம் பித்ருக்களின் ஆசீர்வாதமும் அருள்மிகு சூரிய பகவானினுடைய ஆசீர்வாதமும் எப்போதும் கிடைக்கப்பெறும். யாருக்கெல்லாம்? ஏற்கனவே முதல்ல சொன்ன மாதிரி அப்பாவுக்கு கடன் தீர்க்கணும், அம்மாவுக்கு கடன் தீர்க்கணும், தன்னோட குழந்தைக்கு தேவையானதை செஞ்சு கொடுக்கணும்னு யாரெல்லாம் மனசார நினைக்கிறீங்களோ இவர்களுக்கு சூரிய பகவான் அருள் வேண்டும். அந்த அருளை பெறுவதற்கு ஒரு அற்புதமான திருக்கோயில் தான் இன்று நாம் கண்குளிர இறைவன் அருளால் கண்டுகளித்த ஒரு திருக்கோயில், அருள்மிகு சூரியனார் திருக்கோயில். சூரியனார் கோயில் திருத்தலும் திகழும் சூரிய பகவானே, வைகரை வேளையில் சூரிய நமஸ்காரம், செந்தாமரை மலர் கோதுமையால் பரிகாரம். ஓம் ஜபா குசும சங்காஷம் காஷ்யபேயம் மகாத்யுதிம் தமோரிம் சர்வ பாபக்னம் பிரணதோஸ்மி திவாகரம். வைகரை வேளையில் சூரிய நமஸ்காரம், செந்தாமரை மலர் கோதுமையால் பரிகாரம். சூரியனார் கோயில் பரம் தரும் க்ஷேத்திரம், 7 பரிகளுடன் ரதமுள் வாகனம். சூரியனார் கோயில் வரம் தரும் க்ஷேத்திரம், 7 பரிகளுடன் ரதமுன் வாகனம். சூரிய பகவானே சிவ சூரிய பகவானே, சூரிய பகவானே சிவ சூரிய பகவானே, சூரிய பகவானே சிவ சூரிய பகவானே, சூரிய பகவானே சிவ சூரிய பகவானே.